10th standard students. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.8 ஸ்கொயர் ரூட், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா வர்க்க மூலம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் பப்ளிக் கேட்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 சம் இருக்குது. ஸோ அந்த சம்மை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்து ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க, அதாவது தமிழில் வந்து வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க சம் வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்க x⁴, x⁴, x⁴2, x அடுத்த நம்பர். ஸோ கரெக்டாக ஆர்டர் வைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் அவரோட கோஎஃபிஷியன்ட் கெழுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். அதாவது நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுத போகிறோம். இப்போ இதில் பாருங்க, இங்கே நம்பரே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 எழுதணும். இங்கே -12. ஸோ மைனஸ் கொடுத்தனால கண்டிப்பாக சிம்பிள் போட்டு எழுதுங்க. அடுத்து +42, அடுத்து -36, அடுத்து +9 எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1ன்னு பார்த்தீங்கன்னா 1 × 1 1, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 1 வந்து இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் 1, மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதோட சிம்பிளை மாற்றணும். இந்த சிம்பிள் ரெண்டாவது நம்ம போட்டுக்கோமே ஆன்சரு. இந்த சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ். அப்போ 1 - 1 0, இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த அடுத்து இந்த ரெண்டு நம்பரை கீழே இறக்கணும். ஸோ இதான் வந்து இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அந்த நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே 1 போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ 1 × 2 2, அந்த 2 வந்து இங்கே போட்டிருங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த நம்பரையும் டிவைட் பண்ண போறோம். ஸோ -12/2 ஆன்சர் பண்ணா -6. அந்த -6 என்ன பண்ணணும், இங்கேயும் போடணும், இந்த இடத்துலையும் போடணும். ஸோ எந்த நம்பர் நம்ம புதுசாக போட்டிருக்கோமோ அந்த நம்பரை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போறோம். இங்கே 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போறோம். அப்போ -6 × 2 மல்டிப்ளை பண்ணா -12, -6ம் -6ம் +36. இப்போ அகைன் நம்ம 2 ஆன்சர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஆன்சருக்கும் சிம்பிளை மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ், இது ப்ளஸ்னால இது மைனஸ். அப்போ நாங்கள் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இங்கே 42. இப்போ இந்த சிம்பிளை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ 42 - 36, 42 36 போச்சுன்னா 6. அடுத்து ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 டேர்ம் கீழே இருக்கிறீங்க. -36 9. இதோட செகண்ட் ஸ்டெப் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல ஆல்ரெடி நான் மென்ஷன் ஃபர்ஸ்ட் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. ஸோ அந்த நம்பர் அப்படி எழுதிக்கோங்க, அதை எதுவுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் புதுசாக எந்த நம்பர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புதுசாக எந்த நம்பர் போட்டிருக்கோமோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி திரும்பி கீழே எழுதணும். இப்போ -6 2 மல்டிப்ளை பண்ணா -12. இப்போ அடுத்து இங்க என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்பரா டிவைட் பண்ணணும். அதே தான் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 6, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 2. ஸோ 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 3 வரும். அந்த 3யை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஸோ எந்த நம்பர் நம்ம புதுசாக போட்டிருக்கோமோ அந்த நம்பரை வச்சு இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஏன்னா இங்கே நமக்கு 3 நம்பர் இருக்கு. ஸோ 3 × 2 6, அடுத்து 3 × -12 -36, 3 × 3 9. இப்போ எல்லாத்துக்கும் சிம்பிள் மாற்றிடுங்க. இது +6 அப்போ -6, இது மைனஸா அப்போ ப்ளஸ், இது ப்ளஸ்ஸா அப்போ மைனஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 - 6 0, -36 +36 0, 9 எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் 0 வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி 0 வரணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபைனல் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ 0 வந்துருச்சு. இப்போ நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கொடுத்துருக்க சம்மை ஸ்கொயர் ரூட் போட்டு அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. x⁴ - 12 x⁴3 +42 x⁴2 -36x +9 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ஞாபகம் பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட், அப்புறம் எக்ஸ், அப்புறம் x². இங்கே 1 x² இருக்கு இல்லையா, 1 இருக்கிறதுனால வெறும் x² போட்டால் போதும். அடுத்து -6 இதோட ஒரு x சேர்த்துக்கோங்க, -6x. லாஸ்ட்ல கான்ஸ்டன்ட் +3, அந்த +3 அப்படியே போட்டுங்க. போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் அப்படி கேட்டுக்கிறாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ்ல ஆன்சர் வரும். ஸோ அதனால மாடுலஸ் போட்டுங்க, அவ்வளோ அந்த ஸ்டார். ஸோ அது ரொம்ப ஈஸியான சம்மு. ஈஸியாக எல்லாருமே வந்து 5 மார்க் வாங்கிடலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம்மு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க, அதாவது வர்க்க மூலம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க சம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் வைஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும். இதில் பாருங்க இடையில கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஆர்டர் வைஸ் எழுத போகிறோம்.
ஸோ ஹையஸ்ட் பவர் எக்ஸ் பவர் 4. அப்போ 4 எக்ஸ் பவர் 4. அடுத்து ரெண்டாவது எக்ஸ் பவர் 3 மைனஸ் 28 எக்ஸ் பவர் 3. மூணாவது எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 37 எக்ஸ் பவர் 2. நாலாவது எக்ஸு ப்ளஸ் 42 எக்ஸு. அடுத்து லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் 9. ஸோ இந்த மாதிரி 6 அப்படி எழுதிக்கோங்க. இப்போ அந்த வேரியபிளுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதப்போம். அதாவது நம்பரை மட்டும் வித் சிம்பிளோட. இது ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் 28. நெக்ஸ்ட்டு 37 42 9. ஸோ மைனஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் மைனஸ் மென்ஷன் பண்ணணும். ப்ளஸுக்கு நம்ம போடணும் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் என்ன 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். 4க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2 அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். அப்போ 2 2s are 4. அந்த 2 வந்து இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. அப்போ 2 2s are 4. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு சிம்பிள் மாற்ற போகிறோம். ப்ளஸ்ஸாக இருக்கு இல்லையா, அதனால மைனஸாக மாற்றிக்கோங்க. அப்போ 4 - 4 0. இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 2 நம்பர் அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. மைனஸ் 28 37. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே என்ன நம்பர் நம்ம போட்டிருக்கோமோ அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். அப்போ 2 2s are 4. இப்போ அடுத்து ரெண்டாக இந்த இடத்துல ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ஃபஸ்ட் நம்பர் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ண போகிறோம். மைனஸ் 28/4. 1 4 is 4. 7 4s are 28. அப்போ -7. அந்த -7 இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. இப்போ இந்த -7 வச்சு இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே எழுத போகிறோம். இப்போ -7 × 4 -28. -7 × -7 வந்து ப்ளஸ் 49. இப்போ இதுக்கு சிம்பிள் மாற்றிடுங்க. மைனஸ்னா ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்னால மைனஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் கேன்சல் ஆயிரும். இதுதான் பெரிய நம்பரு. ஸோ 49ல் 37 போச்சுன்னா நம்மளுக்கு 12 வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் நம்ம சிம்பிள் மாற்றிருக்கோம். ஸோ அதனால் மைனஸ் போட்டுறணும். அடுத்து இந்த 2 நம்பரை அப்படியே கீழே இறக்கிடுங்க. 42 9. இதோட செகண்ட் ஸ்டெப்பு ஓவர். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆல்ரெடி இந்த 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டாச்சு. ஸோ அதனால் அந்த 4 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த செகண்ட் நம்பர் நம்ம போட்டுக்க முடியல புதுசாக. ஸோ அந்த நம்பரை இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். இப்போ -14. 7 2s are 14. இப்போ மூணாவது இங்கே ஒரு நம்பர் போடணும். ஸோ இங்கே எப்படி பண்ணோம், ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணோம். அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுறோம். இப்போ -12/4. இப்போ 1 4 is 4. 3 4s are 12. அப்போ -3 வரும். அந்த -3 இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த -3 வச்சு இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ -3 × 4 -12. -3 × -14 + 42. -3 × -3 + 9. இப்போ எல்லாத்தையும் சிம்பிள் மாற்றிடுங்க. இது மைனஸ்னா ப்ளஸ், இது ப்ளஸ்னா மைனஸ், இதுவும் ப்ளஸ்னா மைனஸ். இப்போ எல்லா டேர்மே வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த கொடுத்துருக்க சம்ம வந்து அப்படியே ரூட்டுக்குள்ள எழுதிக்கோங்க. 4x பவர் 4 -28x பவர் 3 + 37x பவர் 2 + 42x + 9 ஈக்குவல் டு போட்டு இதான் நம்மளுக்கு ஆன்சர் மேலே உள்ளது. இது கான்ஸ்டன்ட்டு, இதோட எக்ஸ் சேர்க்கணும், இதோட x² சேர்க்கணும். அப்போ 2x². அடுத்து -7x. நெக்ஸ்ட்டு -3. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போடணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் பதிலாக இதில் வந்து மாடுலஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆர்